போன் நம்பர் இருக்குது. எவனும் ஏற்றி வச்சு நீ லைவ்ல கதைக்கவும் தேவையில்லை. சரியோ? எவரும் வந்து அவற்ற லைவ்ல என்னை பத்தி கதைக்கவும் வேண்டாம். நான் ஆரண்டு உங்களை எல்லாருக்கும் தெரியும். விளங்கு, நான் ஆரண்டு எல்லாருக்கும் தெரியும். மற்ற நான் பேக் ஐடியில எந்த முகம் காட்டி பயணிச்சினான். அரே கிருஷ்ணா, நான் பேக் ஐடி என்று நீ லைவ்ல சொன்ன நீ. ஆனா அந்த பேக் ஐடிக்கு நீ என்ன செய்ய, நீ RIP அடிச்ச நீ. விளங்கிச்சோ? நான் இது எந்த ஐடி, இது பேக் ஐடி, இது ஓன் ஐடி. நான் எந்த மக்களுக்கு உதவி செய்த முழு வீடியோ இந்த ஓன் ஐடியில வச்சு இருக்கிறேன். விளங்கிச்சா? என்ன விட நீ எவன்ட காலும் விழுந்தாலும் போது நான் அடங்கி போறாள் இல்லை. சரியோ? எவன்ட காலும் விழு, எனக்கு எவனும் பெரிய பருப்பில்லை. சரியோ? எனக்கு எந்த இனம் முக்கியம். அரே உனக்கு சேர்த்துத்தான்டா. நீ எவன்ட காலில் விழியோ அவனுக்கு சேர்த்துதான்டா நான் இவ்வளத்தை முழந்தினான். விளங்கிச்சோ? ஒற்ற கண்ணோட வந்து நான் எந்த காலில் நிக்கிறேன்டா. எந்த மக்களுக்கு ஒற்ற கண்ணை வச்சு கொண்டும் ஒற்ற காலை வச்சு கொண்டு உதவி செய்கிறான் நான் தான். எனக்கு முன்னுக்கு வந்து எவனும் கதைக்க கூட. சரியோ? எந்த உணர்வு எவனும் தட்டி கதைக்க கூட. சரியோ? நான் ஒற்ற கண்ணும் ஒற்ற காலை வச்சு கொண்டு வந்து எந்த உணர்வுக்கு உதவி செய்கிறேன்னா. சரியா? எந்த உணர்வு வந்து எவனும் தட்டி எந்த உணர்வையும் வந்து என்ன வந்து விற்கிற அளவுக்கு எவனும் வருமானம் இருந்தா அவனுக்கு நான் குண்டால போய் பட்டிக்கு சாவும் தெரியலாம். நீ வந்து புரிஞ்சு கொண்டு நீ அந்த இனத்தை விற்கிற என்ன வந்து சுருண்டி பார்த்து கொண்டு நிக்கிற. தெரியும்? ஆறும் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணினா வந்து நான் வேற லெவல்ல லைவ் போடுவேன். தெரியும்? நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. நாங்க பயணிக்கலாம் படிவா சந்தோஷமா. இது பெரிய பிரச்சனை இல்ல. இது இது ஓகே. இவங்க இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அடுத்த மந்த லைவ்ல அடுத்த மந்த போன் நம்பர் அண்ணா நான் சொல்றேன். எனக்கு ஒரு கண் தெரியாம விளங்கிச்சோ? ஒரு கண் தெரியாது. விளங்கிச்சோ? அது வந்து எங்க இது என்ன விஸ்வ மடவுல வந்து எனக்கு ஒரு கண் இல்லால் போனது. விஸ்வ மடவுல பண்டில் இருக்க வந்து இது என்ன நம்ம கதை சரி, வேற யாரும் கதை இங்க கதைச்சு இதை மாத்துங்க. அவரால் இயலாம இருக்குது. அண்ணா ஓகே அண்ணா. அண்ணா புரியுது அண்ணா, உங்களோட வேலை வேதனையில எல்லாம் புரியுது அண்ணா. ஒன்றும் செய்யலாம் அண்ணா. ஆனா இப்ப வந்தோன்னா நாங்க கொஞ்சம் அவதானத்தோட கவனத்தோட தான் இந்த இதை தொடரணும். இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கும் வரையும் இதுக்கு நாங்கள் வந்து பொறுமையாக தான் காத்து கொண்டு போகணும். என்னதான் நாங்கள் மூச்சு விட்டு கத்தினாலும் இப்படி எமோஷனா நீங்கள் கதைச்சா கூடியன்னா ஒன்றும் மாற போறது இல்லை. அவன் கேட்கிறவன் அந்த கீழே வந்து கேட்டுட்டு அவன் பேசாம போய் படுத்துருவான். வந்து நீங்க கத்தி போட்டு போங்கடாண்டு வேற நாங்கள் இருக்கிறோம். எப்படை வரும் இப்படை வெல்லும் அதன் உறுதியா நிற்போம். நாங்க எவன் வந்தாலும் நாங்க நிற்போம். நாங்க மக்களுக்காக நியாயத்துக்காக நிக்கிறோம். நாங்க களவெடுத்து போட்டு நிக்கிறதுல வந்து கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் அவனை உதவி செய்ய அவனும் சொல்லல. அவன் உதவி செய்யுங்க. நாங்க சொல்றபடி நீ செய். கோரிக்கையை கேட்டு செய். இப்படி எங்கட மக்களை இழிவுபடுத்தாமல் நீ எங்கட கோரிக்கையை கேட்டு செய். அது உண்மை, அது உண்மை. அது என்னன்னா பாருங்க, வேணும்னு எமோஷனல் வந்து அவனுக்கு ஒரு பிளஸ் ஆக போகுது. எந்த இதுலயும் நாங்க எங்க உறுதியை தளர விடக்கூடாது. அதுல இருக்கணும். எப்படி நாங்க தொடங்கினோமோ முடிக்கும் வரைக்கும் இருக்கணும். அதான் நீங்க எமோஷனலா காட்டாங்க. வந்து நீங்க எமோஷனலா காட்டி வந்து எங்களுக்கு எதிரிக்கு வந்து அவனுக்கு வந்து அவங்களுக்கு பலமா போயிடும், எங்களுக்கு பலவீனமா போயிடும். நீங்க ஒன்றுமே இதண்டாங்க. நீங்க உங்களோட அப்படி இல்ல, அப்படி நான் கேட்கல. என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா, இப்ப என்ன விஷயம் சொல்லி சொன்னா, பாருங்க மக்களே, இப்படி ஒரு வேணு அண்ணா இருக்கும் போது இவ்வளவு நாளா எடுத்து சொல்றார் அவர். இதுவரைக்கும் எங்களை கேட்டானா அந்த எஸ்கே எங்களை மக்களை விக்ரான்னு சொல்லி நாங்க இவ்வளவு நாங்க கத்துறோம். இது வரைக்கும் கேட்டானா அந்த எஸ்கே? அப்ப அப்படி கேடு கட்டவன். அது கேடு கட்ட பிறப்பு எங்கட இனத்துக்கே அது ஒரு சாவக்கேடு. அவன் பிறந்திருக்கிறான். இன்னொரு விஷயம், அவனும் அவனோட குடும்பமும் இதுவரைக்கும் அவனோட குடும்பத்துல ஒரு ஆக்கள் இதுவரைக்கும் ஒரு ஆள் போதும் ஸ்டாப் பண்ண எமோஷனல் வீடியோ போட்டு தானே அதுதானே எமோஷனை காட்டுறார். அத கண்டிப்பா அதான் பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சு கொள்ளணும். அவ்வளவுதான். ஒரு எங்கட நாட்டுக்காக போறன்னு ஒரு போராளி கதைக்குது. ஆனா அவருக்கு மரியாதை இல்லை அந்த எஸ்கே. ஒரு அவன் இவன் தான் சொல்றான் அந்த எஸ்கே.
ஒரு சின்ன பொடியன் அவற்ற லெவலுக்கு வர முடியுமா அந்த எஸ்கே? அப்படி கொத்த எஸ்கே அந்த மனுஷன் எவ்வளவு நாளா கத்தி கத்தி சொல்றாரு, டே இப்படி விக்காதேடான்னு சொல்லி அது எங்கட இனத்துக்கே அப்படி பழக்கம் இல்லையாடான்னு சொல்லிக்க அந்த எஸ்கே சிரிக்கிறான், நக்கல் அடிக்கிறான், நையாண்டி பண்றான். மக்களே எஸ்கே சப்போர்ட்டர்ஸ் உங்களை தான் கேட்கிறோம், நீங்களும் தமிழரோ தமிழ்நாக்கா நீங்க சொல்றது சரி உண்மைதான். எஸ்கே எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல போராட்ட காலத்துல அவனோட குழந்தையா இருந்திருப்பான். அவனுக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் இருந்திருக்காது. அப்ப அவனுக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் விளங்காது. அவன் ஒரு இந்த சண்டையில போயிட்டு இப்ப ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்கான் யூடியூப் சேனலுக்கு. அவனை இவனை விட வயசு குறைஞ்ச இந்த இதுல போட்டிருக்கேன் பாருங்க. அவன் கேட்கிறான், நீங்கள் எங்கட நாடுல இப்ப அரசியலை பற்றி என்ன பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன் படிவா விளக்கம் கொடுக்குறான். 2009 அப்புறம் எங்கட போராட்டத்தை அழிச்சு எங்கட நாட்டுக்கா போராடவை அடிச்சு விழுத்தி போட்டு மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்காமல் சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் இன்னும் சுதந்திரம் அடைய இல்லை, புற நாடங்களை கைவிட்டுட்டுதுன்னு சொல்றான். அவன் ஜேர்மல்ல பிறந்த பொடியன். அவனோட தமிழை போய் கேளுங்க, இந்த ஐடிக்கா போட்டு ஒரு சின்ன கிளிப் பண்ணி போட்டிருக்கிறேன். அது உண்மைதான். ஏன்னு சொன்னா புலம்பெயர்ந்தல இருந்து வந்த ஆக்களுக்கு ஸ்ரீலங்கால பிரகாட்டிக்கும் அவங்களுக்கு தமிழ் உணர்வு, தமிழ் பற்றா எல்லாம் இருக்கும். ஆனா இலங்கையில பிராக்கெட் வளர்ந்த ஆக்களுக்கு ஒண்ணுமே அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அண்ணன் நான் இதுல எனக்கு 2 விஷயம் மென்ஷன் பண்றேன். ஜெர்மன்ல எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்களோ தெரியல, ஜெர்மன்ல எங்களோட போராட்டம் சம்பந்தப்பட்டு முழு வரலாறு தமிழ்ல வந்த இதை அப்படியே டொச்சில மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டம் சம்பந்தம் அதை இன்னும் ஃபுல்லா முடியல, அதை மொழிபெயர்க்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது நாங்கள் இன்னொரு விஷயம் வேக்கேன்னா முள்ளிவேக்கால நீங்க பாத்திருப்பீங்க, அந்த குழந்தை பால் குடிச்சு கொண்டு வந்த தாய் செத்த சம்பவம் அறிஞ்சிருப்பீங்க. அதுல ஒன்று எங்கட அண்ணியும் ஒரு ஆள் 5 மாத குழந்தை பால் கொடுத்து கொண்டு கேட்க பங்கெடுக்க செத்தவா. அந்த இப்ப எனக்கு ஒரு குழந்தை இங்க வந்தா பிறந்தவா. அந்த 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 பிள்ளை நாங்க ஒவ்வொரு வருஷமும் முள்ளிவேக்கால் போவோம். ஒவ்வொரு வருஷம் வெக்கேஷனுக்கும் என் பிள்ளை கேட்கும், அம்மா நான் அவாவை பார்க்க போகணும். ஏன்னு சொன்னா அந்த தாயில்லா 2 பிள்ளையோட எங்க அம்மா தான் வச்சு வளர்க்குறா. தாய் இல்ல, தேர்ப்பன் டோட்டல் டேமேஜ். எங்கட அம்மா தான், நான் தான் பராமரிக்கிறேன். அம்மாக்களுக்கு காசு அனுப்பி நான் தான் பராமரிக்கிறேன். ஆனா இந்த சின்ன மகள் கேட்பா, நான் அந்த அவைய பார்க்க போகணும். அந்த முள்ளிவேக்கால அவ எந்த இடத்துல தாட்டது, எந்த இடத்துல இருந்தாண்டு வருஷம் கூட்டியோடனே காட்டிட்டு வரணும். அந்த வரலாறு தெரிஞ்சு கொள்றா, தேர்ப்பன் மூலம் வரலாறு தெரிஞ்சு கொள்றா. அப்ப இது அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றது முட்டாள்தனம். அண்ணா உண்மைதான். ஒரு விஷயத்த இதண்டேக்க வைக்கிறேன். சொல்லுங்க. நான் இதுவும் கேட்கணும், இதே தளத்துல கேட்கணும். இப்ப இப்படி காய்ச்சவர் இதுக்கு எஸ்கே ஆக்கள் என்ன சொல்றீங்க? அவர் இப்போ மக்கள்